ஹலோ, வெல்கம் டு கம்பெனி ஸ்டார்ட் அப் ஜேர்னி. இந்த ஜேர்னியில் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரீலான்சராக இருந்து கம்பெனியாக மூவ் பண்ணணும், இல்லை ஃப்ரீலான்சராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வச்சுருக்கேன். அது என்ன நான் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஒரே வீடியோவில் எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் இல்லை எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணாலும் ஃபைனலாக டாக்குமெண்டேஷன் கொடுங்க, எனக்கு டாக்குமெண்ட் கொடுங்க, ஃபைனலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி தான் வரும். ஸோ டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செகண்ட், டீம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கோங்க. போன வீடியோவில் அதான் சொல்லியிருப்பேன், டீம் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை விட கஷ்டமான விஷயம். அதை கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராஜெக்டில் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். தேர்ட், காஸ்ட் மேனேஜ்மெண்ட். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை உங்கள் ஒர்க்குக்கு இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லை உங்கள் எம்ப்ளாய்க்கு எல்லாருக்கும் எப்படி காஸ்ட் மேனேஜ் பண்ண போகிறீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறீங்க, இந்த பிளானிங் வேணும். நெக்ஸ்ட், கம்பெனி எப்படி செட்டப் பண்ண போகிறீங்க, பிளானிங் வேணும். இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்க்கலாம்.